கிரிக்கெட்ல 6-4 சிங்கிளையும் தாண்டி எதிரணியினர் பண்ணக்கூடிய சில விதிமீறல்களுக்கும் அம்பையர்ஸ் ரன் கொடுப்பாங்க. அப்படி இன்டர்நேஷனல் அரங்கில் கொடுக்கப்பட்ட பெனால்டி ரன்ஸ். இது ஸ்டாப் கிளாக் ரூல். இந்த ஸ்டாப் கிளாக் ரூலை முக்கியமா T20 போட்டிகளை தான் பார்க்கறாங்க. T20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் முடிஞ்சு இன்னொரு ஓவர் போடுறதுக்கு 60 செகண்ட் மேல டைம் எடுத்துக்க கூடாது. அப்படி முதல் தடவை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. ரெண்டாவது தடவையும் வார்னிங் கொடுப்பாங்க. 2 தடவை தாண்டி 3வது தடவை போகும்போது தான் அதுக்கு பெனால்டி ரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிதான் 2024 T20 வேர்ல்ட் கப்ல யுஎஸ்ஏவும் இந்தியாவும் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப யுஎஸ்ஏ ஸ்லோ ஓவர் ரேட்ல போயிருப்பாங்க. அதுக்கு அம்பையர்ஸ் வார்னிங் கொடுத்திருப்பாங்க. 2 வார்னிங்க்கு அப்புறம் 3வது வார்னிங் கொடுக்கும்போது அதுக்காக 5 ரன் பெனால்ட்டியா இந்தியாவுக்கு கொடுத்திருப்பாங்க. இதனால இந்தியாவுடைய ஸ்கோர் ஆனது அப்ப 76 இருந்தது 81 மாறிச்சு. இதை அப்படியே கொஞ்சமா மாடிஃபை பண்ணி சிபிஎல்ல ரெட் கார்டு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நான் ஷார்ட்ஸ்ல பேசியிருக்கேன். டைம் கிடைச்சவங்க போய் அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா ஷார்ட் ரன். நம்ம கல்லி கிரிக்கெட்ல ஷார்ட் ரன் ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம அதுக்கப்புறம் எடுத்த எல்லா ரன்களையும் கழிச்சிருவோம். அதுதானே பண்ணுவோம். ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க. வேணும்னே ஷார்ட் ரன் ஓடினா அதுக்கு பெனால்டி ரன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 2021 பிபிஎல்ல ஆல்பர்ட் ஹரிகன்ஸும் மெல்பர்ன் ஸ்டார்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம ஆர்சிபி பிளேயரான டிம் டேவிட் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பால் அடிச்சுட்டு ரன் ஓடி இருப்பாரு. அப்படி ஒன்னவர் வேணும்னே கிரீஸுக்கு முன்னாடி பேட்டை வச்சுட்டு 2 அழுத்தி ஓடி இருப்பாரு. அதை பார்த்த அம்பையர் ஷார்ட் ரன்ல அந்த ஒரு ரன்னையும் கழிச்சிட்டு அதுக்காக 5 ரன் பெனால்ட்டியா மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. இதனால மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அடுத்த இன்னிங்ஸ் ஆடும்போது அவங்க ஸ்கோர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும்.